நெறைய ட்ரேடர்ஸ் வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்றாங்க. பட் நீங்க என்ன சொல்றீங்க? ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்றது பெட்டர் அப்டின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஸோ இது 2த்தையும் நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? உங்களுக்கு இது எப்படி பெட்டர் அப்டின்னு தோணுது? அத பத்தி சொல்லுங்க. ஷூர் மேம். ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் ட்ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிட் மெக்கானிசம்னாக்கா, அது சூப்பர் ட்ரெண்ட் பேஸ்டு தான். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் இந்த 1:2 ரிஸ்க் டு ரேஷியோ தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் நான் வந்து அதுக்கு டோட்டலாக அகெயின்ஸ்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் அதை விட ஒரு எஃபெக்டிவான மெத்தட் இருக்கும்போது, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2x வந்து நமக்கு வந்து அடிச்சிரும். 2 ரிவார்ட் வந்து அடிச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சில நேரத்தில வந்து 7 ஆர் 8 ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஆனா அத நம்ம புக் பண்றதே கிடையாது. அப்போ அத நம்ம புக் பண்ணணும்னாக்கா, நம்ம கண்டிப்பா ட்ரையல் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது. அண்ட் இதில பியூட்டி என்னன்னாக்கா, நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 1:2 ரிஸ்க் அடிச்சுட்டு நம்ம வந்து பல பல தடவ வந்து அது அங்கருந்து இன்னும் ஒரு 2x போச்சு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வந்து ஐயோ! என்னடா இப்படி நல்ல ட்ரேடர் நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரமா எக்ஸிட் பண்ணிட்டோமே என்ற அந்த தாட் ப்ராசஸ் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ரியல் ட்ரேடர்ஸ வந்து கொன்றும். அண்ட் அதில இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஐயோ! இன்னும் மேல போகுதுன்னு நினைச்சு திரும்ப போய் ட்ரேட் எடுப்பாங்க. அது அங்கருந்து திரும்பி லாஸ் குடுக்கும். ஸோ அந்த மாரி நெறைய தவறுகள பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி 1:2 ரிஸ்க் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணும்போது. அதே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நான் முன்னாடியே சொன்ன மாரி சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல இருந்து அப் ட்ரெண்ட், கீழ இருந்தா டவுன் ட்ரெண்ட்ன்றது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இன்னும் கன்டின்யூ ஆகுதுனாக்கா, ஏன் அந்த ப்ராஃபிட்ட நம்ம கேப்சர் பண்ணக்கூடாது? அத ஏன் நம்ம விடணும்? அவசியம் இல்லல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா, சரி நீங்க 1:2 போடுறீங்களா? போடுங்க தப்பில்ல. ஆனா வந்து இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸையும் நீங்க கூட யூஸ் பண்ணுங்க. ஸோ வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ வந்து உங்களோட ட்ரேடிங் இதில வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து லைக் 1:2 பண்றது, 1:2 ரிஸ்க் பண்றது தப்பு கிடையாது. அது கூட இந்த சூப்பர் ட்ரெண்ட யூஸ் பண்ணி ட்ரையல் பண்ணீங்கனாக்கா, பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ உங்களால வந்து ஈஸியா புக் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு என்னன்னாக்கா, 1:2ல அந்த செகண்ட் ரிவார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஸ்டாப் லாஸ போடக்கூடாது. ஐ மீன் ப்ரீ டிஃபைன்டா ஆர்டர் புக் பண்ணாம, சூப்பர் ட்ரெண்ட் கீழ க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணாலே போதும். டெஃபினட்டா உங்களோட ட்ரேடிங் ஜர்னி ஒரு நல்ல டிஃபரன்ஸ பார்க்க முடியும். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.